வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 59வது மேட்சான தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கும் 60வது மேட்சான நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய புனேரி பல்டனுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு மேட்சுக்கான வீடியோஸையும் ஒரே இதுல பாக்குறோம். ஸோ 20 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸா பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது முதல் வீடியோ பார்த்துட்டு இரண்டாவது பாதியை வந்து அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் கழிச்சு கூட பார்த்துக்கோங்க. ஆனா வீடியோ பார்க்காம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ அதே போல நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்களா கூட மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஸ்மால் லீக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ், டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ரோ கபடிக்கு ஒரு 6 கிராண்ட் லீக் டீம் மட்டும் நல்லா சேஃபா ட்ரை பண்ணலாம். ஒரு 7 பிளேயர்ல 6 பேர் சேஃபாவும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வீக்காவும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆப்ல வந்து மொத்தமே வந்து ஒரு 639 அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இதே ஸ்பாட்டே வந்து போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 4000 அந்த மாதிரி நிறைய நல்ல இது கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுல வந்து மோஸ்டா எல்லாருமே ஒரு டீமோட தான் பிளே பண்றாங்க இந்த கான்டெஸ்ட்ல. அதுவும் எல்லாம் அவங்களோட ஸ்மால் லீக் டீம்ல சும்மா ஜாயின் பண்ணி விட்டு போயிடறாங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா டீம் போட்டா கூட ஈஸியா வின் பண்ண முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களுக்கும் நீங்களும் இதுல வின் பண்ணலாம் எக்ஸ்11 அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கபடிக்கு கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். கூட லாஸ்ட் மேட்ச்ல 2வது இடம் வந்தோம், வெறும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் வித்தியாசத்துல போச்சு. இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினி லீக் அடிச்சாச்சு. கிராண்ட் லீக்லயும் அதே இதுல ஒரு 1000 பேர் கிட்ட விளையாண்டதுல 8வது இடம் கிட்ட வந்தோம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். நீங்க 6 டீம் அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். அதுல இருந்து ஒரு சில சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ப்ராஃபிட்டபிள் தான். அதனால எக்ஸ்11 ஆப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாம் ஃப்ரீ. அதே போல கபடிக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரிஜினல். அதே போலதான் நம்மளுடைய யூசர் தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியோட கோல்டு சில்வர் அப்படிங்கிறது வின் பண்ணாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கூட டெலிகிராம்ல போட்டு அவங்களுக்கான பிரைஸையும் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஏமாத்தும் கிடையாது. அதனாலதான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றது. ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா பிடிக்கும். கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கொடுப்போம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போதே நம்ம வீடியோ எடுக்கும். அதனால ஒரு சில பிளேயர்ஸ் ஆடலை அப்படின்னா கூட நம்ம ஃபைனல் டீம் கொடுக்கும்போது அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் இந்த மேட்ச் ரிசல்ட்டே நீங்க கொஞ்சம் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூடலாம் வின் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ரைடர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் லெஃப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ரெண்டுக்குமே பேலன்ஸ்டான ரைடர் தான். இந்த சைடு வந்து வினய் ஃபுல்லா ஆடினார் அப்படின்னா அந்த சைடு வந்து சிவம் ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் விஷால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆடுவாரு. அதனால ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால வேணும்னா நீங்க வந்து சாகில் குயிலா, அதுக்கப்புறம் வந்து பேஸ்டாமி, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து நரேந்தர் ஆர் சச்சின், இந்த 5 பேரை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சச்சின் ஆடக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறது அந்த ஈரான் பிளேயர் ஷாலு கிட்ட வந்து ஆடணும், ஷியானே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆடணும். அதே போல கவர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் பயங்கரமா அடிப்பாரு 2 பேரு. சோ அப்படி இருக்கும்போது சச்சின் வேற ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தாரு லாஸ்ட் மேட்ச் வரைக்கும். அப்படிங்கும் போது அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட். அதே போல நரேந்தர் வந்து பாத்தீங்கன்னா செட்பால் கிட்ட ஆடணும், பிளஸ் கவர் வந்து ஜெய்தீப், 2 பேருக்குமே இன்னைக்கு கஷ்டம் தான். ஆனா இது போக இன்னொரு ஈரான் பிளேயர் இருக்காரு, நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தோம். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து லெஃப்ட் ரைடரா தான் இருக்கிறாரு. அவரும் வந்து ராகுல் செட்பால் கிட்டையும் ஜெய்தீப் கிட்டே ஆடணும். ஏன்னா ராகுல் செட்பால் கால் கேட்ச் போடுறதுல பயங்கரமா போடுவாரு. அதனால அவர்கிட்ட நீங்க ஆடுறதுங்கிற 3 ரைடர்ஸுமே கஷ்டம் தான். அதனாலதான் நீங்க பேசாம டிஃபென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம். பேஸ்டாமி, சாகில் குயிலா, நிதிஷ்குமார், இந்த 3 பேரையுமே இன்னைக்கு போக்கஸ் பண்ணலாம். ஒரு வேளை அதிர்ஷ்டவசமா நடந்தா வேணா இந்த 2 ரைடர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஹரியானா டிஃபென்ஸ் வந்து
கொஞ்சம் சொதப்பினாங்க அப்படின்னா மற்றபடி பெருசா ஒன்றும் இவங்களால ஸ்கோர் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போலே நீங்க டீம் கிரியேட் பண்ணுங்க. ஹரியானால இருந்து 5 பேரும், தமிழ் தலைவாசில இருந்து 2 பேரும், இந்த காம்போல டீம் கிரியேட் பண்ணுங்க. ஒரு காம்போ பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் சாகில் அண்ட் நிதிஷ்குமார் இந்த காம்போ சூஸ் பண்ணுங்க. இன்னொரு காம்போ வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் நரேந்தர் சூஸ் பண்ணுங்க. இன்னொரு காம்போ வந்து பாத்தீங்கன்னா நரேந்தர் சாகில சூஸ் பண்ணுங்க. இன்னொரு காம்போ சச்சின் நிதிஷ்குமாரை ட்ரை பண்ணுங்க. இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபென்ஸ் இல்லாம நரேந்தர் அண்ட் சச்சினை மட்டும் ஒரு இதுல ட்ரை பண்ணுங்க. அந்த 5ல வந்து ஹரியானா 2 பிளேயர் இருக்கிறதுல நரேந்தர் சச்சின் அந்த மாதிரி, இல்லைன்னா பேஸ்டாமி சச்சின் இந்த மாதிரி காம்போல போனீங்கன்னா தான் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வின் பண்ண முடியும். ஆனா ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 8 டீம் வந்து எப்பவுமே ஹரியானாக்கு ஃபேவரா போடணும். 2 டீம் ஆச்சும் அட்லீஸ்ட் தமிழ் தலைவாசுக்கு வந்து 5 பிளேயரும் ஹரியானால இருந்து 2 பிளேயர் எடுக்கணும். ஏன்னா என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாம் இல்லையா? அதனால ஒரு 2 டீம் ஆச்சும் தமிழ் தலைவாசுக்கு ஃபேவரட்டா போட்டோம்னா எதிர்பாராத விதமா தமிழ் தலைவாஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு அற்புதமான டிஃபென்சிவ் டீம். ராகுல் செத்பாலி, சஞ்சய், ஜெய்தீப், ஷியானே இதுல இவர் கம்மி ஆடுவார் அவர் கம்மி ஆடுவார்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பரான டிஃபென்ஸ். அதுல முதல்ல ஷியானே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஃபென்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ் தலைவாசில வந்து நரேந்தர் இங்க ஆடுவாரு, அந்த ஈரான் பிளேயர் இங்க ஆடுவாரு, அதுக்கப்புறம் சச்சின் மட்டும் இந்த சைடு ஆடுறாரு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ராகுல் செத்பாலுக்கும் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜெய்தீப்புக்கும் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், சஞ்சய்க்கும் சச்சின் கிட்ட இருக்கு. அதனால இந்த 4 டிஃபெண்டரையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இல்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் வினய் வந்து ஒரு சில ரைடர்ஸ் வந்து நல்லாவே பாடி கொடுப்பாரு. அப்புறம் சிவம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர், அவரும் ஓரளவுக்கு நல்லாவே ஆடுறாரு. ஒரு 2 பேருமே ஒரு ஆவரேஜான ரைடரா இருக்காங்க. விஷால் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து 2 பேர் அவுட்டா இருக்கிற பட்சத்துலதான் ரைட் ஆடுறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஃபுல்லா அவரை வந்து மெயின் ரைடரா எடுத்துட்டு வந்து ஆட வைக்கிறாங்க. இதுல வினய் சிவம் இல்லைன்னா தான் அவர் நிறைய ரைட் ஆடுவார். இவங்க 2 பேரும் இருக்கும்போது இவங்க தான் மாத்தி மாத்தி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 4 பிளேயர் எடுத்துட்டு இந்த 5:2 காம்போக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ல 4 பிளேயர் வந்து டிஃபென்ஸை கொண்டு போங்க, ஒரு பிளேயர் வந்து வினய் எடுங்க, இன்னொரு டீம்ல சிவம் எடுங்க. அப்படி மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டிஃபெண்டருக்குமே உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் டீமா போட்டீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கட்டாயம் அவசியமா நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்மால் லீக் பாத்திரலாம். ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி சேஃபா டீம் போட்டிருக்கோம் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் செத்பால், சஞ்சய், ஜெய்தீப், ஷியானே, அதுக்கு அடுத்து வினய் 5 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். மோஸ்டா யாருமே இந்த மாதிரி வர மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் தலைவாசுக்கும் ஃபேவரா ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நான் வந்து அந்த 5:2 காம்போ, 1 சைடு வின் ஆர் 1 சைடு லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் போறேன். அதே போல சாகில் குயிலா அண்ட் நிதிஷ்குமார். ஸோ இதுல வந்து யாருமே சச்சின் எடுப்பாங்க, நரேந்தர் எடுப்பாங்க. பட் நம்ம வந்து டிஃபென்சிவ்ல தான் போறோம் அந்த 5:2 காம்போல. ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சச்சினை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நரேந்தரை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த 2 பேரை உங்களோட டீம்ல சேர்க்கிறது. கேப்டன் ஷியானே வந்து பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு. வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் செத்பால் வந்து பெஸ்ட் வைஸ் கேப்டனா இருப்பாரு. இல்லைன்னா ஜெய்தீப் வந்து பெஸ்ட் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப ரிஸ்கான வைஸ் கேப்டனா போனா நீங்க வந்து தமிழ் தலைவாசில இருந்து இவரை கூட ட்ரை பண்ணலாம், குமாரை கூட. ஏன்னா அவரும் எல்லா மேட்சுமே 100+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது வீடியோ எடுக்கிறதுனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி ஸ்மால் லீக்ல நீங்க எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். கிராண்ட் லீக்னு வரும்போது 10 டீம் போட்டீங்க அப்படின்னா 8 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5:2 ஃபேவரா ஹரியானாக்கு போடுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 டீம் 5:2 ஃபேவரா தமிழ் தலைவாசுக்கு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா 10ல 2 டீமாச்சும் தமிழ் தலைவாசுக்கு ஃபேவரட்டா போடணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ அடுத்த மேட்ச், 2வது மேட்ச் ஆன 60வது மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் வெர்சஸ் புனேரி பல்டன். அப்பா சரியான ஒரு மேட்சா இருக்க போது நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா 2 டீமுமே டாப்ல இருக்கக்கூடிய டீம். ஜெய்ப்பூரும் டாப்ல இருக்கிறாங்க, நம்ம புனேரி பல்டனும் டாப் 5 இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருக்கிறாங்க. அதனால செம ஃபைட் இருக்கும். இங்க டிஃபென்சிவ் பாத்தீங்க அப்படின்னா லக்கி சர்மா, சுஜித் சிங், மிராபாகிரி, அங்குஷ் நல்ல டிஃபென்சிவா இருக்காங்க. புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் மோஹித் கோயட் இந்த சைடு ஆடுறாரு. அடுத்து பங்கஜ் மோஹித் இந்த சைடு ஆடுறாரு. ஆகாஷ் ஷிண்டே இந்த சைடு ஆடுவாரு.
அதே போல சப்ல வரக்கூடிய அஜித் குமார் அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஆடுவார். சப்ல தான் வருவார் அஜித் குமார், மெயின்ல ஸ்டார்டிங் 7ல வர மாட்டார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து நல்ல சான்சஸ் வந்து இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச அங்குஷ் வந்து கண்டிப்பான ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபென்சிவா இருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மிராபாகிரிக்கு வந்து இன்னைக்கு பெருசா ரோல் இருக்குமா, ஏன்னா ஆகாஷ் ஷிண்டே மட்டும் தான் ஆடுறாரு. ஆனா சுஜித் சிங் பக்கத்துல வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு முக்கியமான ரைடர்ஸ் வந்து ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் டைம் ஆடக்கூடிய ரைடர்ஸாவும் இருக்காங்க. அதனால நம்ம வந்து சுஜித் சிங்க்கு போகலாம். ஆனா இன்னும் ஒரு பிளஸ் என்னன்னா, ஆகாஷ் ஷிண்டே குறையாம ஒரு 10 ரைடு ஆனாலும் அதுல 3 டேக்கிளாச்சும் பண்ணிடுவாரு மிராபாகிரி. அதனால அவருமே எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து லக்கி சர்மா சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆடுறாங்க. பட் லக்கி சர்மா தான் இந்த டீம்ல டிஃபென்சிவ்ல கொஞ்சம் ஆவரேஜா விளையாண்டு கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதனால நான் சுஜித் சிங், மிராபாகிரி, அங்குஷ் இந்த 3 டிஃபென்சிவ்க்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரைடரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து அர்ஜுன் தேஸ்வாலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போலதான் நீரஜ் நர்வால், நான் ஏற்கனவே சொன்னது நீரஜ் நர்வால் அப்படிதான் டேக்கிளும் பண்ணுவாரு, ரைடும் ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதனால இந்த ரெண்டு ரைடர்ஸுக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் போகலாம். சோ அந்த 5:2 காம்போ அந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சுஜித் சிங், மிராபாகிரி, அங்குஷ், நீரஜ் நர்வால் அண்ட் அர்ஜுன் தேஸ்வால். இதுல வந்து ஸ்ரீகாந்த் ஜாதவ் பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு ஆடுறது இல்ல. பட் முன்னாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பெங்கால்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு டீம் போனாரு, அதுக்கப்புறம் இங்க வந்தாரு. ஸோ நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா கிடையாது. அதனால நம்ம வந்து அர்ஜுன் தேஸ்வால், நீரஜ் நர்வால் இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம ரைடர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சுஜித் சிங், மிராபாகிரி, அங்குஷ் இந்த 3 பேரையுமே நம்ம வந்து டிஃபென்சிவ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லோ பெர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லக்கி சர்மாக்கு வந்து நீங்க வந்து போய்க்கலாம். அடுத்த பார்க்க போறது புனேரி பல்டன். புனேரி பல்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீம். அவங்க ஒன் ஆஃப் தி டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் ஆடுவாரு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் நர்வால் ஆடுவாரு, அந்த ரைட் சைட்லயும் நீரஜ் நர்வால் ஆட சொன்ன ஆடுவாரு, ஸ்ரீகாந்த் ஜாதவ் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆடுறாரு. ஸோ பாத்தீங்கன்னா அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காத்ரி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதே போல நீங்க வந்து இன்னைக்கு அபினேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தேஸ்வால் வந்து மேக்சிமம் ரைடு ஆடுவாரு. இப்போ மொத்தத்துல ஒரு 40 ரைடு அப்படின்னா அர்ஜுன் தேஸ்வால் தான் 25 ரைடு போவாரு. மீதி இருக்கக்கூடிய 15 ரைடை தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதனால அபினேஷ்க்கு வந்து ஒருத்தர் தானே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த ஒருத்தர் யாருங்கிறத பாருங்க. அதனால அபினேஷ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல அமன் வந்து பாத்தீங்கன்னா விளாண்டாருன்னா பயங்கரமா விளாண்டு கொடுத்துருவாரு. டேக்கிள் போட ஆரம்பிச்சாருன்னா 5 டேக்கிள் 4 டேக்கிள் போட்டுருவாரு. இல்ல அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த 3 டிஃபென்ஸுமே இம்பார்ட்டன்ட். அமனு, அபினேஷ், அடுத்து வந்து ஹாத்ரி, இந்த 3 டிஃபென்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைடர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த டீம்ல. ஏன்னா மோஹித் கோயட்டா, ஆகாஷ் ஷிண்டேயா, பங்கஜ் மோஹிதா, ஏன்னா 3 பேருமே சேம் கேட்டகரியான பிளேயர்ஸ் தான். ஒரு பெரிய ரைடர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கல சொல்லலாம் மோஹித் கோயட் வந்து கொஞ்சம் ஓகே, ஏன்னா டிஃபென்சிவும் பண்ணுவாரு, கொஞ்சம் டேக்கிளும் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சில மேட்ச்ல. அதனால அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் போலாம். பங்கஜ் வந்து அந்த டீமோட கேப்டன் 40 நிமிஷம் உள்ள இருப்பாருங்க. அதனால நான் அந்த காரணத்தினால பங்கஜுக்கு போறேன். ஏன்னா பாயிண்ட் வைஸா பார்க்கும்போது ஆகாஷ் ஷிண்டே நல்லாவே விளாண்டு கொடுத்துருக்காரு பங்கஜுக்கு ஈக்குவலா. பங்கஜை விட ஒரு சில மேட்ச் நல்லாவும் ஆடி கொடுத்துருக்காரு. அதனால நான் இந்த 3ல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா மோஹித் கோயட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பங்கஜ், அதுக்கு அடுத்தபடியா நான் ஆகாஷ் ஷிண்டே வைக்கிறேன். இந்த சங்கீத் சாவண்ட் வந்து நீங்க கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இப்போ இந்த மேட்சுக்கான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஹாத்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக், அப்புறம் ஆகாஷ் ஷிண்டே தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்க பாருங்க அர்ஜுன் தேஸ்வால், மிராபாகிரி, சுஜித் சிங், அங்குஷ். ஸோ இப்படி போட்டாதான் உங்களுக்கு வந்து சேஃபான கிரெடிட் இஷ்யூ இல்லாம ஒரு டீம் கிரியேட் பண்ண முடியும். நீங்க இஷ்டப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, கிரெடிட் இஷ்யூ வந்துடும். இல்லைன்னா நம்ம இதுல மோஹித் கோயட் எடுத்திருக்கலாம், இல்ல பங்கஜ் எடுத்திருக்கலாம். ஆனா ஆகாஷ் ஷிண்டே எடுத்தாதான் மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே கரெக்டா செட் பண்ண முடியும். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வந்து ஹாத்ரியை போடுங்க, வைஸ் கேப்டனா வேணா அர்ஜுன் தேஸ்வால ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அங்குஷ கூட வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் சைடு வந்து 2 பேர் ஆடுறாங்க. ஒரு அர்ஜுன் மேல நம்பிக்கை, ஃபுல் கான்பிடென்ட், சூப்பர் டென் எடுப்பாருன்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த டிஃபென்சிவ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போறது இன்னைக்கு பெஸ்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 2 டீமுமே டிஃபென்சிவ்ல வந்து செம்ம ஸ்ட்ராங், உங்களுக்கே தெரியும். அதனால அர்ஜுனா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண விடுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட். ஆனா என்னதான் அர்ஜுனை ஸ்கோர் பண்ண விடுறாலும் நிறைய ரைடு போறாரு, 25 ரைடுல பாதிக்கு ஸ்கோர் பண்ணா கூட வந்துருவாரு. அதனால வைஸ் கேப்டனா வேணா ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கு. பட் உங்க ஆப்போனன்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்க ஹாத்ரி, அங்குஷ் இந்த பேரை கூட
ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். 59 தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இது வந்து புனேரி பல்டன் ஜெய்ப்பூர் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், கிராண்ட் லீக் டீம்ஸ் ஒரு நாள் வின் பண்ணும், ஒரு நாள் தோக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விருப்பம் இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. பட் மறக்காம XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற ஃபேண்டசி ஆப்புக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல 5:2 தான் போட முடியும். ஆனா பெரிய பெரிய ஃபேண்டசி ஆப்ல நீங்க எத்தனை பிளேயர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது டோட்டலா டீம்ஸ் வந்து மாறும். அதனால இந்த டீம்ஸை மற்ற ஆப்ல பயன்படுத்தாதீங்க, இதுலயே பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ இல்ல ஒரு சில பிளேயர் சேஞ்ச் பண்ணி கூட அந்த ஆப்ல வந்து நீங்க விளாண்டுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.